அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கைவல்யத்தில் சொல்லப்படுகிற விஷயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் உள்ள மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவன் தவம், யோகம், ஞானம் போன்றவைகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மனோசிந்தனை, அவைகளை மாற்றிக்கொள்ளத்தான் உங்களுக்கு நல்ல விசார அறிவு தேவைப்படுகிறது. உலகத்தில் எண்ணத்தால், கால சூழலால், சமூக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான இடர்பாடுகளையும் தவிர்த்து கொண்டு மனதளவிலும் உள்ளத்தளவிலும் எண்ண அளவிலும் எந்த விதமான இடையூறுகளும் வராமல் இருக்க தான் விசாரம் மிக தெளிவாக புரிந்து கொண்டு மெய்ஞான வாழ்க்கைன்னா என்ன, அதை ஏன் நாம் கடைபிடிக்கணும், அதனால் நாம் அடையக்கூடிய பலன் என்ன, இந்த ஜீவன் எதற்கு பிறப்படுத்துது, அடுத்த கட்ட முயற்சியாக இது என்ன செய்ய போகிறது, இது அடையவிருக்கும் பலாபலன் என்ன, ஆத்மானா என்ன, ஜீவன்னா என்ன, ஏன் சமாதி செய்யணும், சமாதியை ஏன் பெரியவர்கள் வலியுறுத்துகிறாங்க, மகான்கள் ஞானத்தை ஏன் வலியுறுத்துகிறாங்க, இறையடியை பற்றி ஏன் வலியுறுத்துகிறாங்க, இது போன்ற அநேக விதமான கேள்விகளுக்கு விளக்கம் தரும்படியாக தான் மெய்ஞானிகள் நமக்கு கொடுத்து வச்ச நூல்கள்லாம் நமக்கு உதவி கொண்டு இருக்கிறது. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் ஜீவகாருண்யம் பார்த்தோம். ஜீவகாருண்யத்தால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவிருக்கும் ஆன்ம லாபம், இந்த ஆத்மாவானது பரமாத்மாவிலிருந்து எப்படி ஜீவாத்மாவாக மாறுகிறது, அதற்கு பிறகு அதை அடையவிருக்கும் பெரிய பலன் என்ன, அதற்கு தேவையானது என்ன, இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, கைவல்ய நவநீதம் அப்படிங்கிற நூல் சமாதி பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு என்னென்ன இந்த சரீரத்தில் இருக்குது, அவைகள் எப்படி செயல்படுகின்றன, அவைகளுக்குரிய கர்த்தா யார், கர்த்தான்னா படைப்பாளி, அவர் என்ன செய்கிறாரு, நமக்கு இருக்கின்ற கட்டளை என்ன, ஆத்மா அடையத்தக்க இடம் எது, அது எதற்கு அந்த இடத்த அடையணும், அதனால் அதை அடையும் பலன் என்ன. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா காலையில் படித்த ஜீவகாருண்யத்தை ஒத்த நிலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் விடய வாசனைன்னு பேர். ஆன்மாவை பற்றி, செயல்முறை பற்றி, சரீரத்தில் உள்ள, இப்போ வள்ளலார் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, நாம் காலையில் படித்தோம் பூதகாரிய உடல்னு படித்தோம் இல்லைங்களா, படித்தோமா இல்லையா. அந்த பூதகாரிய உடலானது இதற்கு ஜடம்னு ஒரு பேர் உண்டு. என்ன பேர், என்ன பேர், ஜடம்னு உண்டு. இதை இந்த நூல் விளக்கமாக சொல்லுது. இதே உடலை வள்ளலார் என்ன சொல்லிடுறாருன்னா, உடலை விட்டுடுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், உடலை விட்டுடுங்கன்னா சாவுறது இல்லை, உடல் சம்பந்தமான சந்தேகங்களை விட்டுடுங்க. உடலை இயக்கிறது யாரு, உள்ளிருந்து உயிர், என்னது உயிர் இயக்குகிறது, அதை பற்றி தெரிஞ்சுங்க அப்படின்னு வள்ளலார் சொல்லிட்டார். பரம்பொருள்னு உள்ள ஒன்று இருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க, உடம்பை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீடு கட்டி குடி புகுறோம், வீடு கட்டி என்ன பண்ணுறாங்க, குடி போடுறாங்க. அப்படி உள்ள புதுமனை புகுவிழா நடத்தும் பொழுது யாராவது வந்து வீட்டை பார்த்துட்டு வீட்டுக்காரரை பாராட்டுறாங்களா, வீட்டை பாராட்டுறாங்களா, வீட்டுக்காரரை தான் பாராட்டுவாங்க இல்லையா. வள்ளலாரும் இப்போ அதை தான் சொல்ல வர்றாரு. நீங்கள் வீடை விட்டுடுங்க, வீட்டுக்கு உள்ளிருக்கக்கூடிய ஜீவாத்மா யார், அவனுக்கு என்ன கட்டளை, அவன் அடையத்தக்க இடம் எது, அவன் என்ன பெறணும், அவன் பெறவிருக்கிற லாபம்னா என்ன அப்படின்னு. ஆனால் இவங்க இது யோக நூல், சமாதி சம்பந்தமான விளக்கம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நூல். இந்த நூல் என்ன பண்ணுதுன்னா, உடம்புன்னா என்ன, உடம்புல யார் குடியிருக்கா, இதையெல்லாம் யார் ஆராய்ஞ்சு பார்க்குறா, அவருக்கு இங்கே என்ன வேலை, இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன் எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கான், அவன் எதை விட்டொழிக்க வேண்டும், எதில் திடம் கொள்ள வேண்டும், எதை சாதாரணமாக எண்ண வேண்டும், எதை அசாதாரணமாக புரிந்து கொள்ள வேண்டும், அவன் எதை நோக்கி பிரயாணப்பட வேண்டும், அப்படி பிரயாணப்படும் பொழுது அவனுக்கு என்னென்னலாம் விளக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் 2 படலமாக பிரிக்கிறார். ஒன்று தத்துவ விளக்க படலம். முதல்ல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, உடம்புன்னா என்ன, மனம்னா என்ன, இந்த சரீரத்தில் யாரெல்லாம் குடியிருக்கா,
இது போன்ற விளக்கம்லாம் கொடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு அதில் என்ன வருது, சந்தேகம் வருதான். என்ன வருது சொல்லுங்க, என்ன வருது? சந்தேகம் வந்தால் சந்தேக தெளிதல் படலம் அப்படின்னு 2 படலமாக வைக்கிறார். முதல் படலம் தத்துவ விளக்க படலம், ரெண்டாவது சந்தேக தெளிதல் படலம் அப்படின்னு 2 படலமாக பிரிக்கிறார். இதையெல்லாம் எளிய மொழி, நமக்கு புரியும்படி, நமக்கு விளங்கும்படி ரொம்ப எளிமையாக சொல்லியிருப்பார். அந்த பாடல் ஏற்கனவே நிறைய பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கட்ட பாடலான 26வது பாடல் எடுங்க. இந்த பாடல்லாம் படிக்கும் பொழுது கொஞ்சம் கூர்ந்து நிதானித்து படிக்கணும். 2 வாசகமாக படித்தாதான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சில இடங்களில் பிரிச்சிருக்கும், ஒரு சில இடங்களில் சேர்த்து படிக்கணும். சில இடங்களில் சேர்த்து படித்தா அர்த்தம் மாறிடும், பிரித்து படிக்கணும். படிங்க. அத்தி ஆரோகம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும். படிங்க. இதற்கு முன்னாடி பாட்டு பாருங்க, 25வது பாட்டுலேருந்து நம்ம லாஸ்ட் 2 லைன் பாருங்க. 25 லாஸ்ட் ஒரு 2 லைன் பாருங்க. ஏன்னா முன் பாட்டில் முதல் பாட்டிலே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. தொடர்ச்சியாக படித்தா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. முதல்ல என்ன பண்ணுறாங்களாம், உங்களுக்கு முதல்ல ஆத்ம ஞானம் விளக்கணும் இல்லை? அப்போ விளக்கும் பொழுது என்ன பண்ணணும், முதல்ல தூலத்தை காட்டணும். தூலம்னா என்ன? காலையில் தான் பார்த்தோம். தூலம்னா என்ன? உடல். சொல்லுங்கள், கேட்குற கேள்விக்கு யோசனை இல்லாமல் தைரியமாக சொல்லுங்கள். சரியா? ஒன்றும் பரீட்சை எழுதலை. நீங்கள் பரீட்சை எழுதினா தானே நீங்கள் பயப்படணும். இங்கே பரீட்சைலாம் இல்லை, ஒரு சாதாரண பேச்சு வழக்கு தானே இது. முதல்ல தூலத்தை காட்டி பாருங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, முதல்ல தூலத்தை காட்டியாச்சு இல்லையா? அப்புறம் என்ன பண்ணணுமா, சூக்ஷ்ம ஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது. ஸ்வரூபம் நம்ம உடம்புல இருக்குது, அதை காட்டுறதுக்கு. ஒரு சரீரம்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க பாருங்க. தூல, சூக்ஷ்ம, அப்புறம் காரண இல்லையா? அதுபோல் ஒரு முனிவர் அப்படின்னா யார் அப்படின்னா குருநாதர்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல என்ன பண்ணுறாரு, தம்பி இந்த உடம்பு 3ஆ இருக்குப்பாங்கிறார். சீடனுக்கு நம்பிக்கை வரலையாம். அவன் என்ன கேட்குறான், அது எப்படிங்க 3ஆ இருக்கும், இதோ ஒரே ஒரு உடம்பு தான் இருக்குது அப்படின்னா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தம்பி இறந்தது இல்லையா, இறந்தபோது சும்மா கிடந்தது ஒரு சரீரம், அதன் உள்ள குடி கொண்டது இன்னொரு சரீரம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுபோல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, தூல அப்போ சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்குன்றது, அதுக்கு மூல சரீரம்னு பேர். என்ன பேர்? ஆமாம், இந்த சரீரத்தை இயக்கக்கூடிய ஆள் அப்படின்னு அர்த்தம். மாட்டு வண்டி இருக்கு இல்லையா, மாட்டு வண்டி இருக்குது, ஆனால் அது ஒரே இடத்துல தான் நிற்கும். அதை யார் செலுத்துவா? மாட்டுக்காரன். யார்? ஆமாம், வண்டி ஓட்டக்கூடியவர் இல்லையா? அப்போது அது போல் இந்த சரீரம் இருக்குது, இந்த சரீரத்தை செலுத்துறது யார்? உயிர். யார்? உயிர். அது மூல சரீரம்னு பேர். என்ன பேர்? என்ன பேர்? மூல சரீரம். அப்போ அங்கே பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா, தூலத்தை காட்டி சூக்ஷ்மத்தை காட்டி அப்புறம் என்ன பண்ணுறாராம், பின்பு காட்ட தொடங்கினாரே. இந்த இடத்துல தான் என்ன பண்ணாம ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பாருங்க.
ம் பந்தம் ம் வீடு என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் ம் இதையாம் ஆரோபத்தால் ம் பந்தமாம் ம் அபவாதத்தால் ம் முக்தியாம் இவ்விரண்டில் முந்தி ஆரோபம் எல்லாம். அவர் என்ன சொல்றாருன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ பாடல்ல புரியுதா? புரியுதா? ஆரோபம் அப்படின்னு ஒரு சொல்றாரா முதல்ல, அப்புறம் என்ன சொல்றாரு? அபவாதம்னு ஒன்று சொல்றாரா? புரியுதா? பாருங்க, பாடலை அப்படியே எடுத்து கை வச்சு பாருங்க. புக்கு இருக்குல்ல கையில் இருக்கா? அத்தியா ஆரோபம் என்றும் அபவாதம் என்றும் அப்புறம் என்ன சொல்றாரு? முக்தியால் பந்தம் வீடு என்று உரைக்கும் முக்தியால், முக்தியால் பந்தம் வீடு அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. நமக்கு நார்மலாக பந்த பாசத்தினால நாம் வீடு வாசல் இருக்கிறது வேற, புரியுதுங்களா? ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? அத்தியா ஆரோபம் என்றும் அபவாதம் என்றும். புரியுதுங்களா? என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு சரீரம் எடுத்த எல்லா உயிருக்கும் பந்தம் இருக்கு. என்ன இருக்கு? பந்தம் இருக்கு. ஆரோபம் அபவாதம் என்று சொல்லப்படுகிற விஷயங்களால அதுக்கு முக்தி பேருன்னு ஒன்று இருக்கு, வீடு பேருன்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? இது போல அதுக்கு தனித்தனியா பல நிலைகள் இருக்கு. அதை குருநாதர் எப்படியாக உங்களுக்கு விளக்குகிறார் அப்படிங்கிறதான் கேள்வி. அதில் ரொம்ப முக்கியமானது, முதல் சரீரம் மூன்றாக கருதப்படுகிறது. எத்தனை? மூன்றாக. அதை எப்படி பிரித்து பார்க்குறாங்கன்னு பாருங்கள். முதல்ல இதை நீங்கள் இயல்பாக அதில் பாடலாக சொல்லப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணும். அதனால் நான் எளிமையாக சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். சரிங்களா? இந்த சரீரம் இருக்குது பாருங்க, இதை எல்லாரும் தொட்டு பாருங்க. உங்கள் உடம்பை நீங்களே தொட்டு பாருங்க. உடல் இருக்கிறது தெரியுதா? திடமா? இதுக்கு தூல சரீரம்னு பேர். என்ன பேர்? என்ன பேர்? ஆமாம், மாயா தனுகருண அப்படின்னு பேர் இருக்கு. என்ன பேர் சொல்லுங்க? மாயா தனுகரணம். ஆமாம், இதுக்கு தூல சரீரம்னு பேர். சரிங்களா? தொட்டிங்கல்ல, தொட்டதை உணர்ந்தீங்களா? அப்போ உடம்புல என்ன இருக்கு? உயிர் இருக்குன்னு அர்த்தம். என்ன பேர்? என்ன பேர்? உயிர் இருக்கு. ரெண்டும் புரியுதா? அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, தொடுதலுக்கு ஆதாரமாக இந்த உடம்பு இருக்குல்ல, இதை தொட்டு பார்த்த, தொட்டதனால் உணர்வு தெரிந்தது, உணர்வு தெரிந்ததால் உடலில் உயிர் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இல்லை, அதுக்கு காரண சரீரம்னு பேர். என்ன பேர்? இது நல்லா புரியுதான்னு பாருங்க. தூலம் இருக்கு இல்லையா, இதை தொட்டிங்க, இதுக்கு மண்ணுடல்னு பேர். என்ன பேர்? என்ன பேர்? மண்ணுடல் அப்படின்னு பேர். ஆனால் மண்ணான்னா மண் இல்லை, இது புரியுதுங்களா? ஒரு ஆதாரம், தொடுதல் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் மண்ணுடல்னு பேர். இதை தொடும்பொழுது இதுக்கு உணர்வு இருக்கு. உடம்புல உணர்வு இருந்தால் உயிர் இருப்பதற்கு அது ஆதாரம். சரிங்களா? உடல் தூல உடல், உயிர் சூக்ஷம உயிர். தொட முடியுது, பார்க்க முடியுதா? சொல்லுங்க, முடியுதா? முடியலையா? முடியல. தொட முடியுது, பார்க்க முடியுதா? இல்லை. உண்மைதானே? உணர்றீங்க, எங்க இருக்குன்னு தெரியுதா? இல்லை. கரெக்டு தானே? கரெக்டாக தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமாம். இப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது, விளங்குது. யார் சொல்றான்னு தெரியுதா? தெரியல. அவரு காரண பொருள். அவர் பேரு காரண பொருள். தூல சூக்ஷம காரண. சரியா? அப்புறம் அதிகாரணம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டரா பிரியும். எப்படி பிரியும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தூலத்தில் சூக்ஷமம், சூக்ஷமத்தில் தூலம், காரணம், காரணத்தில் தூலம், காரணா காரணம், காரணத்தில் சூக்ஷமம், காரணத்தில் அதிகாரணம். இது மாதிரி நிறைய போகும். நாம் அவ்வளோலாம் போக வேண்டாம். ரொம்ப எளிமையாக நமக்கு என்ன விளங்குமோ அந்த ரேஞ்சு கொண்டு போகலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? மூன்றே பொருள் தான். ரொம்ப எளிமையாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சொல்கிறது, நாம் பேசுகிற விஷயத்தை வாங்கக்கூடிய மைக்கு. என்ன பேர்? மைக்கு மாதிரி உடம்பு. புரியுதுங்களா? உள்ள இந்த ஒளி இருக்குல்ல, இந்த ஒளியை கடத்தி கொண்டு போய்
வெளியில் நீங்கள் பேசுகிற இடத்துல கேட்குறதுக்கு மைக்லேருந்து வாங்கி ஸ்பீக்கரில் கொண்டு போய் கொடுக்குதில்ல, அதுக்கு பேர் என்ன? கரண்ட்டு, உயிர் போல். ஆனால் சூக்ஷமமாக நான் பேசுகிறேன் இல்லையா, பேசுகிறத அப்படியே வாங்கி அங்கே வெளிப்படுத்துது. பேசுறது எது வழியாக உள்ளே போகுது தெரியாது, யாருக்கும் தெரியாது. வார்த்தை வெளியில் வருது, எங்கேருந்து வருது தெரியாது. வார்த்தையை பார்க்க முடியுமா? தெரியாது. சத்தத்தை கேட்க முடியும். வரைய முடியுமா? வரைய முடியுமா? முடியாதா? முடியாது. புரியுதுங்களா? நீங்கள் கவனிக்கிறீங்களா அப்படிங்கிறதுல அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப கேட்கறது. ஏன்னா ஒரு விடயம் உள்ளே சென்று சிந்திக்கக்கூடிய நிலைக்கு இருந்தால் தான் உங்களுக்கு அதில் தெளிவு உண்டாகும். இப்போ அவங்க அதை தான் சொல்கிறாங்க, ஆரோபம் அபவாதம், புரியுதுங்களா? இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க குருநாதர்? முதல்ல என்ன பண்ணாங்க? தூலத்தை காட்டி பின்பு சூட்சமத்தை காட்டி, சூட்சமன்னா என்னது? மூலம்னு பொருள், மூலப்பொருளையும் காட்ட தொடங்குகின்றார். என்ன பண்ணுறாரு? தொடங்குகின்றார். உங்களுக்கு இது புரியுதான்னு பார்க்கணும். அடுத்த பாட்டு பாருங்க, படிங்க. அத்தியா ஆரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும். உத்தியா பந்தம் வீடு என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம். இந்த வேதாந்தம், இந்த நூல்களில் சித்தாந்த நூல்கள்னு இருக்கு, வேதாந்த நூல்களும் இருக்கு. இதெல்லாம் நிறைய விதமான தத்துவார்த்த விளக்கங்களை நிறைய தருது. இது கடல் போல. இது அவ்வளவும் படிக்க முடியாமல் குழப்பம் அடைஞ்சவர்கள் கூட இருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பொருளை சொல்லுகிறது. ஆனால் இங்கே தாண்டவராய சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, மிக எளிமையாக நமக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியுமோ அப்படி புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு மிக எளிமையாக சொல்கிறாரு. முக்தி வேணும். இது எந்த பந்தம்? பந்தத்தில் ரெண்டு, உலக பந்தம், ஈஸ்வர பந்தம். உலக பந்தத்தில் போனீங்கன்னா என்ன நடக்கும்? சக வாழ்வு, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மரணம், கர்மாக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் பிறப்பு. ஈஸ்வர பந்தம் உண்டானா என்ன ஆகும்? முக்தி, வீடு. முக்தி, வீடு பேருன்னு பேரு. புரியுதுங்களா? அறம், பொருள், இன்பம், வீடு. நியாய தர்மப்படி சத்தியப்படி வாழ்தல், பொருள், அருளே பொருள், இன்பம், அதனால் ஆனந்தம், வீடு பேரு, இறைநிலை. ஏன் அதை வீடுங்கிறாங்க? அங்கேருந்தா நீங்கள் வந்தீங்களாம். புரியுதுங்களா? எங்கேருந்து வந்தால் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வீட்டிலேருந்து வந்ததான் சொல்லுவீங்க. அதுபோல் இறைவன் வீடு பேரு, முக்தி பேருன்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. ஆரோபம், அபவாதம், இது எதனால வருதான்? பந்தம். ஒரு பந்தத்தை அறுத்தா என்ன வரும்? ஒரு பந்தம் உண்டானா என்ன வரும்? அடுத்த பாட்டு படிங்க. இந்த முக்திக்கு முன்னாடி ஆரோபம், முக்திக்கு பின்னாடி அபவாதம். இந்த வித்தியாசம் நீங்கள் ஒரு சாதாரண வேத நூல்களில் படிக்கும் பொழுது விளக்கம் வெவ்வேறாக தோன்றும். அதற்கு பதிலாக தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு முக்தி வேணுமா, உலகத்தை விட்டுட்டு இறைவனை பற்று அப்படிங்கிறது தான் அதன் மூல பொருள். உலகத்தை விட்டுடுங்க, இறைவனை பற்றுங்க. இந்த இறைவன்னா யாரு? இப்போ ரெண்டு இடத்துல சொன்னோம். உயிர், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. உயிரோடு உங்களால் உறவாட முடியுதா? முடியல. அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணாது? உயிரை பற்றி அவர் சொல்லலை. எதை பற்றி சொல்கிறாரு? அறிவு. எதை பற்றி? அறிவை பற்றி சொல்கிறார். ஏன்னா அறிவோடு நீங்கள் பேசலாம், அறிவோடு நீங்கள் உறவாடலாம், அறிவுக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கலந்து எதையும் செய்து கொள்ளலாம். அதை பற்றி தான் சொல்கிறார். அடுத்த பாட்டு படிங்க. மறுபடியும் சொல்லுங்க.
அதை கொடுங்க. ஒரு நூல் வச்சு படிக்கணும். ஏன் 2 நூலையும் படிக்கிறீங்க? ஏதோ ஒரு நூல் படிங்க. அதை என் கையில் கொடுப்பா. சின்னதை கொடு என் கையில். அதை வச்சுங்க நீங்கள். கேட்டுங்க. காணல் தோன்றல் தோன்றுதல் தான். வெளியில் தோன்று. படிங்க படிங்க. அதாவது ஒரு இயற்கையான ஒரு பொருள் உண்டாவதற்கான மூல ரகசியம். ஒரு பொருள் உண்டாகுது, மறையுது. இதற்கு ஆதாரம் 2 வகையாக சொல்லப்படுகிறது. ஒன்று, இப்போ இமயமலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இமயமலை எங்கே இருக்குதுன்னு கேட்டால், பார்த்துட்டு வந்தவங்க இமயமலை ரொம்ப உயரமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால், பார்க்காதவர்கள் கற்பனையில் எப்படி இருக்கும்? ஓ, திருவண்ணாமலை தான் பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? திருவண்ணாமலை மாதிரி ஒரு 10 மடங்கு பெருசாக இருக்குமா அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்கள் நினைவில் அந்த இமயமலை என்ன நிறத்தில் தெரியும்? பச்சையாக தெரியும். ஆனால் உண்மையாக இமயமலை பார்த்தவனுக்கு அது எப்படி தெரியும்? வெள்ளையாக தெரியும் இல்ல? உண்மை தானே? அப்போ அவனவன் கற்பனைக்கு தகுந்தவார் கடவுள் வெவ்வேறு விதமாக ஒவ்வொரு உளம் சார்ந்த விஷயத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்குறான். அதுபோல் குருநாதர் சொல்வதை சீடன் என்ன பண்ணுறான்? தன் அறிவுக்கு எட்டிய கற்பனைக்கு கொண்டு செல்கிறான். புரியுதுங்களா? பாருங்க, இது எப்படின்னா, ஒரு பொருளில் இன்னொரு பொருள் மறைஞ்சிருக்கிறது போல. தண்ணியில் என்ன மறைஞ்சிருக்கு தெரியுமா? தண்ணியில் என்ன மறைஞ்சிருக்கு? வாட்டரா? இப்போ எவ்வளோ சொல்கிறீங்க? ஒவ்வொருடைய கற்பனைலையும் என்ன இருக்குது தெரியுதா? ஒருத்தர் H2Oங்கிறாரு, ஒருத்தர் ஹைட்ரஜனுங்கிறாரு இல்லை? நிறைய இருக்குல்ல. இப்போ ஒவ்வொருத்தரும் படித்ததுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படுத்திக்கிட்டீங்களா? ஆனால் நீர் இருக்கு, அது உள்ளே இருக்கிற மூலப்பொருளை பற்றி நான் பேசலை. நீர் இருக்கு, நீரை கெட்டிப்படுத்தினா அதில் என்ன ஆகிடும்? ஐஸ் கட்டியாக மாறிடும். முன்ன அப்படி கையை வச்சு இப்படி சலனப்படுத்தினது, இப்போ எப்படி இருக்கு? கெட்டியாக இருக்கு. அதே சூடு பண்ணால் என்ன ஆகும்? ஆவி ஆகிடும். ஆனால் இருக்கிறது ஒரே பொருள் தான். இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு என்ன பேர்? நீர் பனிக்கட்டி, நீர் ஆவி இல்லை? வித்தியாசப்படுதா? அதுபோல அவர் என்ன சொல்றாரு? அத்யா ஆரோபங்கள் என்றும் அபவாதம் என்றும் எது எது என்ன பண்ணுது? ஓர்தல்னு பேரு. ஒவ்வொரு பொருளையும் ஒரு பொருள் மறைஞ்சிருக்கிறது. இப்போ இந்த சரீரத்துக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு? உயிர் மறைஞ்சிருக்கு, அறிவு மறைஞ்சிருக்கு. அறிவுக்கு அறிவான ஆண்டவனும் மறைஞ்சிருக்கிறான். 3 பேர் இருக்கிறாங்க. ஆனால் தூளம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. இப்படி பார்த்தா தெரியுதா? இந்த உடம்பை பார்க்க முடியுதா? முடியலையா? முடியுது. ஆனால் உணர்வை பார்க்க முடியுதா? இதை பிடித்து உணரலாம். இந்த சரீரத்தை பிடிச்சு பார்க்கலாம். உணர்வை பிடிச்சு பார்க்க முடியுமா? முடியல. ஆனால் இருக்கா?
இருக்கு, புரிந்து கொள்ள முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. முதல்ல உள்ளதை தொட்டு பார்த்தோம், உணர்ந்தும் பார்த்தோம். ரெண்டாவது உள்ளதை தொட்டு பார்த்தோம், உணர மட்டுமே முடிஞ்சது. மூணாவதா உள்ளதை அறிவை தொடவும் முடியாது, உணரவும் முடியாது, புரிந்து கொள்ளதான் முடியும். வித்தியாசம் தெரியுதா பாருங்க. நீங்களே தொட்டு பார்த்துங்க, உங்களுக்கு நீங்களே சாட்சி, வேற யாரும் வேண்டாம். இந்த உடம்பை என்ன பண்ண முடியுது? தொட்டு பார்க்க முடிகிறது இல்ல, உணரவும் முடியுது. அடுத்த உடலான சூக்ஷ்ம உடம்பு, உயிர் இருக்குன்றதுக்கு ஆதாரமான உடம்ப உணர முடிகிறது, பார்க்க முடியல. முதல்ல உள்ள ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ஸ்டேஜ் குறைஞ்சு போச்சு. மூணாவதா உள்ள அறிவை பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது, ஆனா புரிந்து கொள்ளலாம் இல்லையா? இப்ப அடுத்தது பாருங்க. ஆரோகம் அத்தியாசம் கற்பனை ஆவவைதான் ஓரோர் வஸ்துவினை வேறே ஓரோர் வஸ்துவென ஓர்தல். ஒரு பொருளையும் ஒவ்வொரு வஸ்துவும் என்ன போகுது? மறைந்திருப்பது போல, ஓர்ந்திருப்பது போல, சேர்ந்திருப்பது போலன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அது போல சொல்றாரு. அடுத்த லைன் படிங்க. ஆமா, இப்ப நார்மலா இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, நைட்டில் நடந்து போறீங்க, ஒரு இடத்துல ஒரு தாம்பு கயிறு இருட்டில் கிடக்கு, லேசா வெளிச்சத்தில் பார்க்குறீங்க, எப்படி தெரியும்? பாம்பு மாதிரி தெரியும். எட்டேந்து பார்க்கும்போது பாம்பு. வல்லார் இதை தான் என்ன சொல்றாரு? தாம்பு பாம்பென கட்டையில் கல்வன் எனங்கிறாரு. கட்டையில் கல்வன். எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா ஒரு முட்டுக்கட்டை சின்னதாக இந்த மாடை கட்டுறதுக்கு ஒரு கட்டை கட்டி வச்சுருப்பாங்க. எட்டேந்து பார்த்தா என்ன தெரியுமா? யாரோ நிற்கிற மாதிரி இருக்குமா, ஒருவேளை திருடனா இருப்பானோ அப்படின்னு. அப்போ இந்த சரீரத்தில் நீங்கள் சாதாரணமாக கண்ட எல்லா விஷயமும் கிட்டே சென்று ஆராய்ந்து பார்த்தால், மனது, புத்தி, சித்தம், அகங்காரம், நான், ஆணவம், இதெல்லாம் எட்டேந்து பார்க்கும்போது பெருசாக தெரியும். தாம்பு கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு பயந்தது போல கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? சாதாரணமாக கிட்ட போனால் என்ன பண்ணுவீங்க? ஒரு தாம்பு கயிறு கிடக்கு எட்ட, இங்கேருந்து பார்த்தா பாம்பு மாதிரி இருக்கு, அப்படியே கொஞ்சம் நெருங்கி போறீங்க, நவரில் அப்படியே படுத்திருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் கிட்ட போனா இல்லையே, பாம்பா இருந்தால் இந்நேரம் நவுந்துருக்கணுமேன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டே என்ன பண்ணுவீங்களா? காலால் அப்படி தள்ளி பார்க்கறது. இது என்ன சாட்சி பண்ணி பார்க்குறீங்க? அங்கே இருக்கிறது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறீங்க. எதை கொண்டு? சொல்லுங்க, எதை கொண்டு? அறிவை கொண்டு. அப்போ அது போல நம்ம எது இதெல்லாம் துன்பப்படுத்துதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? மனசு ஒன்றும் சரியில்லைங்க, அறிவு ஒழுங்காக செயலில் இருக்க மாட்டேங்குது, ஒரு கட்டுப்பாடு இல்லை, புத்தி குறுக்குமாக்கமாக சிந்திக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அறிவை கிட்ட கொண்டு போக என்ன நடக்குமா? தெளிவு வந்துடும். என்ன வரும்? தெளிவோடு சேர்த்து இன்னொன்று என்ன வரும்? தைரியம். என்ன வரும்? பாம்பை தான் அது பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சவொன்னே தானே காலால் எரிஞ்சி பார்க்குறீங்க இல்லையா? அது போல கிட்ட போனவுடனே என்ன வந்துருமா? தைரியம் வந்துடும் இயல்பா. அப்போ அறிவு என்ன பண்ணுமா? அறிவு ஒரு பிரகாசமான பொருளுங்கிறதுக்கு இதுக்கு அடையாளம் தெரியுதான்னு பாருங்க. அறிவு ஒரு பிரகாசமான பொருள். அதுகிட்ட எதை கொண்டு போனாலும் அது என்ன பண்ணும்? அதனுடைய உண்மை சொரூபத்தை நமக்கு காட்டிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வந்துடும்? ஜீவனுக்கு தைரியம் வந்துடும், தெளிவு வந்துடும். அதுபோல தத்துவங்கிற விஷயங்களை எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணா உங்களுக்கு தைரியமும் தெளிவும் வருமா? பாருங்க, அடுத்த பாட்டு பாருங்க. நல்லா கவனிங்க. நீர்ல என்ன தோணும்? காணல் நீர் தோன்றும். என்ன தோணும்? காணல் தோன்றும். நீரில காணல் தோன்றும். அதுக்கு நடுவில் இருக்கிற உண்மை என்ன? வெப்பம். என்ன இருக்கு? வெப்பம் இருக்கு. நீர்ல காணல் நீர் தோன்றும், பார்த்துருக்கீங்களா? அது போல அடுத்தது பாருங்க, என்ன சொல்றாங்க? நீர்ல காணல் தோன்றுதல் போல நிரந்தரம்.
நாம் பார்க்கக்கூடிய நம்ம உள்ள என்ன இருக்கு, இங்கேயே உங்களுக்கு விளக்கம் சொல்றாரு. நமக்குள்ள ஒன்றுமற்ற நிலைன்னு ஒன்று இருக்கு. அது அப்படியே எங்க தோன்றும், வெட்ட வெளியா ஒரு காலத்தில் தோன்றும். இதெல்லாம் தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றாங்க. இதான் காலையில நம்ம பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம். இந்த வெட்ட வெளி இருக்கு இல்லையா, இப்போ நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் இங்க எது நிரந்தரமான பொருள் அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன சொல்றாரு சுவாமி, என்ன சொல்றாரு, தூல சூக்ஷம காரணம்னு ஒன்று இருக்கு, மூலம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறாரு. நமக்கு ஒரு தெளிவு முதல்ல வேணும். கடவுள்னா என்ன அப்படிங்கிறதுக்கான தெளிவு வேணும். இதில் நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. உங்க முன்னாடி ஒரு கற்பனையான விஷயம் அப்படியே கரெக்டா ப்ரொசீஜரா சொல்லுங்க பார்ப்போம். யார் யார் யோசிச்சு சொல்றீங்கன்னு பார்ப்போம். உங்க முன்னாடி இருக்கிற இதுக்கு பேர் என்ன? செவ்வகம் இல்ல வெட்ட வெளி. என்ன பேரு? என்ன பேரு? உங்க முன்னாடி வெட்ட வெளி இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா? தொட்டு பாருங்க. வெட்ட வெளி இருக்கா? இந்த வெட்ட வெளியில ஒரு கற்பூரத்தை வைங்க. உங்க மைண்டால இப்ப என்ன பண்றீங்க, ஒரு கற்பூரத்தை வைக்கிறீங்க. இப்ப அங்க என்னென்ன இருக்கு? வெட்ட வெளியும் கற்பூரமும் இருக்கு. இப்ப இந்த கற்பூரத்துல ஒரு அக்னியை வைக்கிறீங்க. என்ன வைக்கிறீங்க? அக்னி. இப்ப என்னென்ன இருக்கு? வெட்டவெளி, கற்பூரம், அக்னி. அக்னி ஏந்தியவுடன் இப்ப அங்க என்ன இருக்கு? வெட்டவெளி, கற்பூரம், அக்னி, வெளிச்சம், சுடர், நிறம், அனல், கனல், வாசம், அப்புறம் என்ன ஆகுது? புகை. இப்ப எத்தனை போச்சு பாருங்க இல்லையா? இவ்வளவும் கடைசியா கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க என்ன இருக்கு? மறுபடியும் வெட்டவெளியே போச்சு. இப்ப ஆரம்பத்துல என்ன இருந்தது? இறுதியில என்ன இருக்கு? அப்ப இடைப்பட்டதெல்லாம் மாயா. சொல்லுங்க, மாயை. அப்ப முதல்ல உள்ளதும் இறுதியாக நிலைப்பது எது? சொல்லுங்க, எது? ஆமா, அதுதான் நிரந்தரம். அதுக்கு தான் கடவுள்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? என்ன பேரு? ஆமா, அதுல எது வேணா தோன்றும், அதிலே மறைஞ்சிடும். கடவுள்னு சொன்னா எதோ சொல்லி குழப்பிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணிடலாம், தெளிவா சொல்லிடலாம். எதிரா கடவுள்னு எவனா கேட்டான்னா ரொம்ப தெளிவா சொல்லலாம். ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அவர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் தான் வேணும். இப்ப நாம உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஆமா, மனித சரீரம்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஆமா, இததான் திருமந்திரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. விளக்கினை ஏற்றி வெளியினை அறிமின். விளக்கை ஏத்துங்க. விளக்கை ஏத்துனீங்கன்னா வெட்ட வெளி ரொம்ப எளிமையா புலப்படும் சொன்னாங்க. விளக்கை ஏத்துனீங்கன்னா வெறும்னே வெட்ட வெளியை பார்த்தா தெரியாது. அதுவே ஒரு விளக்கேற்றி வச்சு பார்த்தீங்கன்னா விளக்கு இங்க இருக்கு, விளக்கை சுற்றி வெற்றிடம் இருக்கிறது. என்ன இருக்கு? வெற்றிடம் இருக்கிறதுன்னு புரியுமா? அந்த விளக்கை உடையவர்களுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? இந்த விளக்கை ஏற்றி வச்சு இது எப்படி விளங்குதுன்னு எவன் ஒருவன் விளங்கி கொள்கிறானோ அவனுக்கு உள்ள இருக்குது இல்லையா, இந்த விளங்கா எதெல்லாம் விளங்கிக்குதோ அதுக்கு அணையா விளக்குன்னு பேரு. என்ன பேரு? என்ன பேரு? அணையா விளக்கு. ஊடூடா ஏற்றி வைக்கிற விளக்கு இல்லை. புரியுதுங்களா? விளக்கை எப்படி பாதுகாக்க வேண்டும்? எப்படி? இருள் இருக்கு இல்லையா, இருள் வந்த பிறகு இருளை நீக்க என்ன வேண்டும்னு உங்களுக்கு என்ன சொல்லுது? விளக்கேற்ற சொல்லுது. அப்ப ஒரு விளக்கை எப்படி ஏற்றணும்? விளக்கு எடுத்துக்கணும், திரி போடணும், எண்ணெய் விடணும், திரியை நிமிட்டிட்டு வத்திக்குச்சி ஏற்றி அதில் வைக்கணும். இவ்வளவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இல்ல, அதுக்கு பேர் விளக்கு. அறிவுக்கு என்ன பேரு? விளக்கு. எங்க நீ என்ன படிச்சு அது விளக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப ரெண்டு அர்த்தம். ஒன்று விளக்கு, மற்றொன்று விளக்கு. விளக்குன்னா திரையை விளக்கு,
எப்படி வேணா கொண்டு போகலாம். தமிழில் மட்டுமே இந்த அற்புதம் தெரியும். முதல்ல சொன்னது விளக்கு, அப்புறம் சொன்னது விளக்கு, இன்னும் அறியாமையை விளக்கு. புரியுதுங்களா? திரையை விளக்குனாதான் என்ன தெரியுது? ஜோதி தெரியுது. என்ன தெரியுது? ஆமாம், இந்த இடத்துலையும் அதை தான் சொல்ல வராங்க. அப்போ உங்களுக்கு உடம்பில் என்னென்ன இருக்குங்கிறத என்ன பண்ணுறாரு இவர் சுவாமி? விளக்குறாரு. என்ன பண்ணுறாரு? ஆமாம், விளக்குறாரு, விளக்கி சொல்கிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா வித்தியாசம்? அப்போ நமக்கு உடம்புல இது தூள சரீரம், தொட்டு பார்த்தது சூட்சம சரீரம், உள்ளே இருந்து விளக்கம் சொல்கிறது காரண சரீரம். இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கிறது? ஜீவன். யாரு சொல்லுங்க? யாரு? ஜீவன் புரிந்து கொள்கிறது. அடுத்த பாட்டு. யாரு? நல்லா பாருங்க. அறிவு தான் எல்லாத்துக்கும் பேர் வச்சுது இல்ல? நாம ரூபம். இப்படி போலவே நாம ரூபம் இரண்டுமின்றி ஒப்புமில் இரண்டில் ஒன்றாய். இது என்ன சொல்லிட்டே வராங்க அப்படின்னா, அறிவு என்ன பண்ணுதான்? எல்லாத்துக்கும் பேர் வச்சது யாரு? அறிவு. சொல்லுங்க, அறிவு தான் பேர் வைக்குது. ஏன்னா அவரு தான் எல்லாருக்கும் பேர் சுட்டுற ஆளு. அறிவு எல்லாத்துக்கும் பேர் வைக்குது. அறிவுக்கு அறிவுன்னு யார் பேரிட்டது? இல்லை, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அது தனக்கு தானே பேரிட்டு கொண்டது. உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டுடுவீங்க, கடைசியில் உங்களுக்கு விளக்கம் தரும்போது குழப்பம் வரக்கூடாதுன்னு அது என்ன பண்ணுது? தனக்குத்தானே பெயர் இட்டு கொண்டது. ஆனால் அது எந்த நிலை உடையதுன்னு அதில் சொல்கிறாங்க பாருங்க. என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்பிரமரந்தனிலே ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பிய கற்பிதத்தால் ஜனித்தவை என்று அறிந்து கொள்ளே. உங்களுக்கு இந்த உலகத்தில் சொல்லப்படுறது எல்லாம் இருக்குல்ல, இந்த உலகத்தில் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி தான். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஜீவன், ஆன்மா, அருள். முதல்ல மேல்நிலையிலேருந்து கீழே அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்கங்கிறாங்க. மேலே ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஐம்பூத விகாரம்லாம் இருக்குல்ல, ஐம்பூதம்னா என்ன? மண், தண்ணி, நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுக்கெல்லாம் யார் பேர் வச்சது? உங்களை யாருக்கா தெரியுமா? அறிவு இல்ல? இப்போ அது வச்ச பேர் தான் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? பின்பற்றுறோம். அது ஏன் இந்த பேரை வச்சுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பேர் வைக்க ஒரு காரணம் வேணும்ல. நீங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்? வெரி குட், கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும் இல்ல? அதுக்கு தான் பேர் வைக்கிறோம். அப்போ மனிதன் ஐம்பூதங்களை புரிந்து கொள்வதற்காக பேர் வைக்கப்பட்டிருக்கு. அது ஒப்புமில் இரண்டில் ஒன்றாய் தோன்றும். உணர்வும் ஒளியும் விளக்கமும் புரிஞ்சுக்கவும் மட்டும்தான் முடியும். யார? அறிவுக்கு பேர் வச்சது யாருன்னு ஆராய்ஞ்சா அதற்கு மேலே உள்ளது எல்லாம் அந்த பரம்பொருள் இருக்குல்ல, அதை உணர முடியும். உணர்வும் ஒளியும் அப்பிரம் தனிலே செப்பிய எல்லா விஷயமும் எடுத்துங்க. எடுத்துங்க. இதுக்கு மேற்பட்டு சொல்லப்படுகிற எல்லா விஷயத்தையும் எடுத்துங்க. இதுக்கு ரொம்ப எளிமையா நம்ம உடம்புல தத்துவம், நம்ம உடம்புல தத்துவம். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வச்சது அறிவு தான். புரியுதுங்களா? இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க போகணும், எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, முதல் தோன்றிய ஆதி பொருளாக கருதப்படுகிற விஷயம் எதுவோ அது எல்லாத்துக்கும் பேர் சூட்டிக்கிட்டே வருது. எதுக்குன்னா, ஜீவனான நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனான யார் புரிஞ்சுக்கணும்? நாம புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, யாரு? நாம் புரிந்து கொள்வதற்காக அது என்ன பண்ணுது? இது ஆமாம், இதற்கு முன்னாடி இப்போ சொன்னிச்சுல்ல, தூள சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, இதை எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுதில்ல, இந்த விளக்கம்லாம் சொல்லுதில்ல. அது எங்கிருந்து சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுதா? சொல்லுது, சத்தத்தால் சொல்லுது, விளக்குது.
ஒளின்னு சொல்லியிருக்காங்க, அங்கே ஒளின்னு சொல்லியிருக்காங்க. ஒளி, உணர்வு, ஒளி, உணர் ஒளி, இது ரெண்டு தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, புரிஞ்சிக்கக்கூடியதா இருக்குது. இது எங்க தோன்றுதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஏதாவது சான்று புரியுதான்னு பாருங்க. அப்பிரம்ங்கிறாரு. அப்பிரம்னா என்ன? அப்பிரம்மம்னு அர்த்தம். அப்பிரம்மத்திலிருந்து தோன்றியதுன்னு அர்த்தம். அதாவது பிரம்மம் இருக்கு, பிரம்மத்திலிருந்து ஈஸ்வரன் தோன்றுகிறார், ஈஸ்வரத்திலிருந்து சாதாக்கியம் தோன்றுகிறது, சாதாக்கியத்திலிருந்து சுத்தமாயை, அப்புறம் அசுத்தமாயை, இப்படி படிப்படியா தோன்றி ஜீவனாக, ஆன்மாவாக, ஜீவனாக, தத்துவங்களாக படிப்படியாக வந்து போச்சு. ஆனால் மூலப்பொருள் இது பிரம்மம் தான். மூலப்பொருள் பிரம்மம் தான். அது இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் மாற்றம். ஏன் அந்த பேர் மாற்றம்? நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. செப்பிய கற்பிதத்தால் ஜெனித்தவை. கற்பிதம்னா என்ன? கற்பனையாக சொல்லப்பட்டதாக. கற்பிதத்தால் ஜெனித்தவை என்று அறிந்து கொள்ளே. இதற்கு முதல்ல உங்களுக்கு புரியுதா பாருங்க. இதற்கு பேர் என்ன? வேஷ்டி இல்லையா? வேஷ்டியோ துண்டு. இதன் முன்னிலை என்ன? நூல். அதற்கு முன்னிலை என்ன? பஞ்சு. அதற்கு முன்னிலை விதை. அதற்கு முன்னிலை யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. திரும்பவும் செடி தான் தெரியும் உங்களுக்கு, இல்ல வேற எதுவும் வாய்ப்பு இல்லை. ஆனா இதை தான் அவங்க என்ன சொல்றாங்க, இதற்கு மேற்பட்டதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். இப்ப வந்ததெல்லாம் கற்பனைன்னு பேர். என்ன பேரு? ஆமா, செப்பிய கற்பிதத்தால் ஜெனித்தவை. ஜெனிக்கிறதுனா உண்டானதுன்னு அர்த்தம். இறைவன் நினைத்த மாத்திரத்தில் தோன்றியது இதெல்லாம். அதனால இதுக்கெல்லாம் என்ன பேரு? கற்பனை. என்ன பேரு? அப்ப இந்த உலகம் என்னது? கற்பனை தான் இந்த உலகம். ஆமா, செப்பிய கற்பிதத்தால் ஜெனித்தவை என்று தெரிந்து கொள்ளே. அப்ப நம்ம உடம்புல ஈஸ்வரன் என்ன பண்றாராம்? இந்த மாயா விஷயங்கள் எல்லாம் வெறும் சொல்லாலே உண்டு பண்ணிடுறாரு. என்ன பண்ணிடுறாரு? சொல்லாலே உண்டு பண்ணிடுறாரு. அதற்கு நல்லா கவனிங்க. இதை எவ்வளவு எக்ஸ்பேண்டா பார்க்க முடியுமோ இந்த விஷயம் சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. மனம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு பூவை பார்க்குறீங்க, பார்த்த உடனே அந்த பூ மீது ஆசை கொள்றது மனம். அதை பறிக்கணும்னு நினைக்கிறது புத்தி. புரியுதுங்களா? ஒருவேளை அது வேலிக்குள்ள இருந்தா தோட்டக்காரன் இருக்கிறானா, ஏதாவது திட்டுவானா அப்படின்னு எட்டி இந்தாண்டி அந்தாண்டி பார்த்துட்டு எப்படி பறிக்கலான்னு திட்டுறது யாரு? புத்தி. என்ன பண்ணும்? புத்தி. சித்தம் என்ன பண்ணுது? சதா அதையே நினைச்சுக்கிட்டே இருக்கு. அழகா இருக்கே, அழகா இருக்கே, நம்ம கைக்கு வரணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கு. அகங்காரம் வந்தவொடனே அது என்ன பண்ணுது? அதை எடுத்துடுது, அங்கேருந்து எடுத்துடுது. இதுவே அந்த விஷயத்தை அறிவுகிட்ட கொண்டு போனா எப்படி இருக்கும்? அது நமக்கு தேவையான்னு முதல்ல யோசிக்கும் இல்லையா? அப்ப இதை தான் பாருங்க. இப்ப மனம் ஒரு விஷயம் தோன்றுது, மனதில் தோன்றுது. தோன்றியவுடன் புத்தி அதை என்ன பண்ணுது? விசாரிக்குது. சித்தம் அதையே நினைக்குது. இப்ப இதுக்கெல்லாம் தனித்தனியா அறையோ இல்ல தனித்தனியா உருவமோ இருக்கா? ஒரே எண்ணம் தான் ஒரு இடத்துல இருந்துக்கின்னு மனமாகவும் அடுத்த இடத்துல சித்தமாகவும் புத்தியாகவும் இப்படி பரிணமிக்குது. ஆனா ஏதாவது வித்தியாசமா தெரியுதா நமக்கு? எதுவுமே தெரியறது இல்லை. ஒரே செயல் மாதிரி தான் இருக்கும். ஆனா அறிவு மட்டும் பிரகாசமா இருக்கும். அறிவு மட்டும் இந்த விஷயத்துல முடிவை எடுக்கிற இடத்துல இருக்கு. மற்றதெல்லாம் அடிபணிகிற இடத்துல இருக்கு. மற்றதெல்லாம் ஆமா. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு வேறுபட்டு தெரிகிறதான்னு கேட்கிறாரு. வேறுபாடு தெரியுதா? இப்ப விரல் வேணா தெரியுது, ஆனா விவகாரம்னா தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா? தெரியலையா? எல்லாம் தெரியலன்னா கேளுங்க,
தெரியுது தெரியல? உங்களுக்கு மனம் புரியுதா? மனம் இருக்கிறது புரியுதா? புரியுது. இந்த மனம் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டா சரி தப்புன்னு சொல்லக்கூடிய அறிவு இருக்கிறது புரியுதா? இது ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? புரியுது. ஆனா பேசினது அறிவு தான், மனம் இல்லை. பேசினது மனம்தான், அறிவு இல்லைன்னு உங்களால சாலிடா அடிச்சு சொல்ல முடியுமா? ஏன் முடியல? ஏன்னா ரெண்டுக்கும் உள்ள பேதம் தெரியல. ரெண்டுக்கும் உள்ள பேதம், வித்தியாசம் தெரியல. அதனால தான் அவர் என்ன பண்றாருன்னா இதுக்கெல்லாம் தத்துவம்னு பேர் வச்சிடறாங்க. என்ன பேரு? என்ன பேரு? ஆமா, இதுல ரெண்டு தத்துவம். ஒன்று ஞானேந்திரியம், மற்றொன்று கரணேந்திரியம். புரியுதுங்களா? ஞானேந்திரியம்னா என்ன, கரணேந்திரியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. கரணேந்திரியங்கள்னா என்ன? கண்ணு, காது, வாய், மூக்கு, உடல். புரியுதுங்களா? இதெல்லாம் கரண இந்திரியம். ஞான இந்திரியம்னு பேரு. மனம், புத்தி, சித்தம், புரியுதுங்களா, ஜீவன், இதெல்லாம் என்னது? ஞான இந்திரியங்கள். ஏன் அப்படின்னா கண்ணு தெரியும். கண்ணை பார்க்க முடியுதா? கண்ணை பார்க்க முடியுதா முடியலையா? பார்க்க முடியும். காதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். மூக்கை பார்க்கலாம், தொட்டும் உணரலாம். காதையும் தொட்டு உணரலாம். காதை தொட்டு உணர முடியும். இதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய சத்தத்தை பார்க்க முடியுமா? முடியாது. இல்லையா? இருக்கு. இப்ப அதே போல கண்ணை பார்க்க முடியுதா? ஆனா கண்ணின் மூலம் பரவுகின்ற ஒளியை பார்க்க முடியுதா? முடியாது. அப்ப இல்லையா? இருக்கு. இல்ல ஆனா இருக்குங்கிறதுக்கு ஞானம்னு பேரு. இல்ல இருக்குங்கிறதுக்கு ஞானம். அதுக்கு தான் அடையாளம் அறிவு. அறிவு இருக்கா? அறிவு இருக்கான்னு கேட்டா கோபம் வருதா? இல்ல, பரவாயில்ல. அறிவு இருக்கான்னு கேட்டா இருக்கு. பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப இல்லையா? இருக்கு. புரியுதுங்களா? அப்ப ஞானேந்திரியம் கண்மேந்திரியம்னா வித்தியாசம் தெரியுதா? கண்மம் என்பதெல்லாம் பார்க்க முடியும், ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது, புரிந்து கொள்ளதான் முடியும். அப்போ இதுல ஒரு 5, அதுல ஒரு 5 பொருள் இருக்கு. புரியுதுங்களா? வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஏன்னா நான் இதுல உங்களுக்கு எப்படி புரியும்னா உடல் சம்பந்தமான விளக்கம் இது. இதை நீங்க ரொம்ப டீப்பா சென்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா குழப்பம்தான் வரும். புரியுதுங்களா? ஞானே இந்திரியம், கர்ம இந்திரியம். அப்ப நம்ம உடம்புல மொத்தம் 10 பேர் இருக்கிறதா சொல்லி இந்த நூல் சொல்லுது. யார் அந்த 10 பேர்னு பார்த்துருவோம். அப்படியே எண்ணிக்கிட்டே வாங்க. கண்ணு சொல்லுங்க, காது, மூக்கு, வாய், உடல். சரிங்களா? எத்தனை ஆச்சு? 5. மனம், புத்தி, சித்தம், சொல்லுங்க, அகங்காரம். எத்தனை ஆச்சு? மொத்தம் 9 ஆச்சா? ஒரு ஆள் தனியா நிக்குது. யாரு? அறிவு. அவர் எல்லாரோடையும் சேர்ந்திருப்பார். அவர் எல்லாரு கூடயும் சேர்ந்திருப்பார். இவருக்கு 9 மனைவிகள். எத்தனை பேரு? 9 மனைவிகள் சொல்றாங்கல்ல இல்லையா? அது போல இந்த அறிவு அல்லது சிந்தை இது என்ன பண்ணும்னா மனதோடும் கூடியிருக்கும், புத்தியோடும் கூடியிருக்கும், சித்தத்தோடும் கூடியிருக்கும். புரியுதுங்களா? ஆணவத்தோடும் கூடியிருக்கும். புரியுதா வித்தியாசம்? ஆமா. மொத்தம் எத்தனை? 10. இத பெரியவங்க 8-2ன்னு பிரிச்சாங்க. எத்தனை? ஆமா. அந்த 8-2ன்னா என்ன அப்படின்னா அறிவுடைய நிழல் தான் சித்தம். அறிவுடைய நிழல் தான் சித்தம் அல்லது புத்தி. புத்தின்னு சொல்றான் இல்லையா? இறைவன் எங்க இருக்காருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? புந்தியில் வைத்தடி போற்றுவேன்.
புந்தின்னா புத்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? கருத்தில் இருக்கும் கல்வன் அப்படின்னு இறைவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க. அறிவினுடைய நிழல் தான் புத்தி. அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் தான். இது 8, இது 2. 8 2 என்று மயங்கிய எந்தனுக்கே எட்டாத நிலையெல்லாம் எட்டி வைத்த குருவே, வள்ளலார் சொல்றது. புரியுதுங்களா? இந்த 8 2 என்னன்னு கேட்ட உடனே போட்டு மண்டை கண்டெல்லாம் குழப்பிக்காதீங்க. சில பேர்லாம் கேட்கும்போது 8 2 என்னன்னு தெரியுமா, அது தெரியாமல் நீ பேச வந்துட்ட அப்படிலாம் பேசுவாங்க. அங்கெல்லாம் நமக்கு ஒன்றுமே தேவையில்லை. இந்த உடம்புல வள்ளலார் சொல்கிறது மாதிரி, இந்த பெரியோர்கள் சொல்கிறது மாதிரி ரொம்ப எளிமையானது என்னன்னா, பார்க்கும் பொருள், பார்ப்பவன், 2 பேர் தான். பார்க்கும் பொருள், நான் பார்க்கிற பொருள் ஒளி. புரியுதுங்களா? பார்ப்பவன் நான், 2 பொருள் தான். அதுபோல சரீரத்தில் நிறைய இருந்தாலும் இந்த சரீரத்தில் எல்லாம் விளங்குறது யாருக்கு? ஜீவனுக்கு. யாருக்கு? ஜீவனுக்கு. விளக்கிறது யாரு? அறிவு. கேள்வி ரொம்ப கவனமாக இருக்கணும், மார்க்கு போயிடும். விளங்கிக்கிறது யாரு? ஜீவன். விளக்கிறது யாரு? அறிவு. புரியுதுங்களா? அறிவுக்கு ஆசான்னு பேரு, ஜீவனுக்கு சீடன்னு பேரு. புரியுதுங்களா? இதான் வித்தியாசம். இது போல அவர்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு விளக்கம். அடுத்த பாட்டு படிங்க. இப்ப என்ன சொல்றாங்க? கடைசி லைன் சொன்னாங்கல்ல, கடைசி லைன்ல என்ன சொன்னாரு? இப்ப நீ இவ்வளோலாம் சொல்றிய, அதான் எப்படி அப்படின்னு மறுபடியும் கேள்வி கேட்குற மாதிரி. இந்த உலகத்துல எல்லாம் அனாதி. எது எதெல்லாம் அனாதின்னு தெரியுமா? ஆண்டவன் அனாதி, ஜீவன் அனாதி. அப்போ அனாதியான பொருள் எல்லாம் அப்படின்னு கடைசியா முடிச்சுட்டு, அதுதான் எப்படி என்றாக்கால். அது எப்படி விளக்குறாங்க பாருங்க. எல்லாருக்கும் சுழுத்தி. சுழுத்தின்னா என்ன? சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி. சுழுத்தின்னா தன்னிலை மறந்த இடத்துக்கு சுழுத்தின்னு பேரு. என்ன பேரு? தன்னிலை மறந்தவர்களுக்கு சுழுத்தின்னு பேரு. சாக்கரம்னா விழிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு பேரு. சொப்பனம்னா கனவுன்னு பேரு. வித்தியாசம் தெரியுதா பாருங்க பேரு. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சாக்கரம்னா விழிப்பு நிலை, சொப்பனம்னா கனவு நிலை, சுழுத்தினா எல்லாம் மறந்த நிலை. எந்த இடத்துல நீங்க எல்லாத்தையும் மறந்துடுறீங்க? சுழுத்தி. சுழுத்தில என்னென்னலாம் மறக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். புரியல? வேற உடல் மறந்துடுறீங்க. அப்புறம் சொல்லுங்க. மனம் மறந்துடுறீங்க. வேற ஐம்புலன்கள் மறந்துடுறீங்க. அப்புறம் அவ்வளோதானா? உண்மை என்னது? எல்லாம் மறந்துடும். ஐம்புலன் மறந்தா அறிவு ஞாபகம் இருக்குமா? சாக்கரத்தை மறந்தா சுழுத்தி ஞாபகம் இருக்குமா? சொப்பனத்தை மறந்து விட்டு மனசை மட்டும் ஞாபகம் வச்சுருப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? உண்மையில் என்ன இருக்குங்கன்னா, அனைத்தையும் மறந்து விடுவீர்கள். கற்ற கல்வி, பெற்ற ஞானம், புரிதல் இருக்கு இல்லை, உலகத்தையே மறந்து
அதோடு சேர்த்து தன்னையும் மறந்து இருக்கிற இடம் இது சொல்லுங்க, சுழுத்தின்னு பேர். ஆழ்நிலை தூக்கம். என்ன பேரு? ஆமா, அங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதுக்குதான் பொதுவான சுழுத்தி. சுழுத்தி உனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லா விதமான உயிர்களுக்கும் சொந்தம். அப்ப அது எந்த இடம்? சுழுத்தி போல. சுழுத்தி போல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது போல அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அது போல இருக்குமா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப சுழுத்தின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவான சுழுத்தி போல அப்படின்னா உங்களுக்கு சொல்லாம பிரம்மத்தை தான் சொல்றாங்க. பிரம்மம் செயலற்றது. அப்படி போல பொருந்தும், அது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்குள்ளேயும் இருக்குல்ல. பிரம்மம் இல்லாத இடம் இது எல்லா இடத்துலையும் இருக்கு. அணு முதல் அண்டம் வரை ஈராக சகலத்து உள்ளும் இருக்கு, சகலத்து வெளியிலையும் இருக்கு. புரியுதுங்களா? அது போல இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பானை எடுத்துக்கங்க. ஒரு பானை உள்ள என்ன இருக்கு சொல்லுங்க? வெரி குட், காத்து இருக்கு. காத்து இருந்தா காத்து எப்படி படும்? சில்லுன்னு உடம்புல படும். அப்ப என்ன இருக்கு? அது கூட நீர் இருக்கு. என்ன இருக்கு? நீர் இருக்கு. நீர் ஆவி ஆகிறதுக்கு காரணமா வேற என்ன இருந்திருக்கும்? வெப்பம் இருந்திருக்கும் இல்ல. நீர் அது தன்மையில துளியா இருக்கிறதுனால அதுல இன்னொன்னு என்ன இருக்கு? மண் இருக்கு. என்ன இருக்கு? திடம் இல்லையா? நீருக்கு உருவம் தெரியுதுனால அதுல என்ன இருக்கு? மண். சரிங்களா? 4 இருக்கா? இது எல்லாம் எங்க கிடக்கு? ஆகாயம். எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஆகாயம் என்ற இடத்துல இருக்கு. அப்ப ஐம்பூதமும் பானைக்குள்ள இருக்கா? ஆனா வெளிலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரியல. ஆனா 5 பூதமும் ஆமா, பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, பார்க்க பார்க்க உண்மை பொருள் விளங்கும். சாதாரணமாக உடம்பை பார்த்தா ஒன்றும் விளங்காது, ஆனால் ஊன்றி கவனிக்க கவனிக்க உண்மை விளங்கும். இதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? பொதுவான சுழுத்தி போல. இது என்னதான்? இது எப்படி உருவாகுது தெரியுமா? இந்த உலகம் கால தத்துவம் என்னும் ஈசன் அவரு ஒரு கனவு பார்க்குறாராம். அந்த கனவுல நாமெல்லாம் தோன்றுகிறோம். இப்போ நாமெல்லாம் இருக்கோம்ல, நம்ம வாழ்க்கைலாம் பெரிய வாழ்க்கைன்னு நினைக்கிறோம்ல, நாம் 100 வருஷம் வாழ்றதான் நினைக்கிறோம்ல. இதெல்லாம் யாருடைய கனவு தெரியுமா? ஈஸ்வரனுக்கு கனவாம். அவர் கனவுல நாம தோன்றோம். அவரு சாக்கரத்தில் இருந்தார்னா இந்த வேலையே கிடையாது நமக்கு. அவர் சுழுத்தியில் இருக்காரு. எதில் இருக்காரு? ஆமாம், சுழுத்திங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக இருக்காரு. இருந்துக்கிட்டு கனவு காண்றாராம். யாரு? ஈஸ்வரன். அதனால தான் கோயிலில் போனீங்கன்னா ஈஸ்வரன் எப்படி உட்காந்துருப்பாரு பார்த்துருக்கீங்களா? ஈஸ்வரன் எப்படி உட்காந்துருப்பாரு? தியானத்தில் இருப்பார். ஈஸ்வரன் தான் பரம்பொருளாச்சு, அவரு ஏன் தியானத்தில் யாரை நோக்கி உட்காந்துருக்காரு? அவர் தானங்க மூலப்பொருள். நாம் தியானத்தில் உட்காந்துருந்தா அதில் ஒரு நியாயம் இருக்கு, நாம் ஈஸ்வரனை அடைய போகிறோம். ஈஸ்வரன் யாரை பார்த்துன்னு உட்காந்துருக்கிறாரு? வெரி குட். யாரா? பிரம்மத்தை நோக்கி. ஏன்னா அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் யாரோட புள்ள? யாரோட பிள்ளை? இதெல்லாம் ஏற்கனவே நடத்தியாச்சு, சரிங்களா? அவர் யாரோட பிள்ளை? பிரம்மத்தின் பிள்ளை. நாம யாரோட பிள்ளை? ஈஸ்வரன் பிள்ளை. நம்ம தாத்தா யாரு? பிரம்மம். அப்பா ஈஸ்வரன். நம்ம பிள்ளைங்க யார் தெரியுமா? வெரி குட். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், கோபம், தாபம், கொலை, மிரட்டல், இதெல்லாம் யாரோட பிள்ளை? ஆமாம், நம்ம பிள்ளைங்க. அதனால தான் இது எதுவும் நம்ம பேச்ச கேட்க மாட்டேது. நாம் அப்பா பேச்சை கேட்குறோமா? ஈஸ்வரன் பேச்சை நாம் கேட்குறோமா? கேட்கறது இல்லை. அதனால நம்ம பேச்சை நம்ம பிள்ளை கேட்கறது இல்லை. இதை தான் அங்கே வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அங்கே என்ன சொல்கிறாங்க? ஈஸ்வரனுடைய கனவில். யாரோட கனவுல? ஆமாம், ஈஸ்வர சொப்பனத்தில். ஈஸ்வரன் இப்படி உட்காந்துருக்காராம்.
அவர் பிரம்மஸ்வரூபம். அவருடைய கனவுல சகலவிதமான ஜீவராசிகளும் தோன்றி மறைகிறது. அவருடைய கனவுல சொல்லுங்க, தோன்றி மறைகிறது. சரி, டீ குடிங்க, அதுக்குள்ள கொட்டாய் வருது. முது மூல சுபாவம் விட்டு முக்குணம் வியர்த்தமாகி. முது மூல சுபாவம், அது என்ன? முது மூல, முதுன்னா என்ன அர்த்தம்? முதுமக்கள் தாழின்னா என்ன அர்த்தம்? முதல், மூத்த அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது போல முது மூல ஆதி சுபாவம் விட்டு. யார் சுபாவத்தை விட்டது? நீங்க தான், நாம தான் அந்த சுபாவத்தை விட்டு எங்க இருக்கிறோம்? இப்ப எங்க இருக்கோம்? என்ன வியர்த்தம்? முக்குண. அது என்ன? 3 குண வியர்த்தம். சத்துவ குணம், ரஜோகுணம், தாமச குணம். இந்த 3 குணங்களுடைய என்ன விட்டு? வியர்த்தம்னா என்ன? வியர்த்தம்னா என்ன? பிரயோஜனம் இல்லாத. என்னது? பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைன்னு அர்த்தம். புரியுதா? காலையில சாமி சொன்னதும் இப்ப இவர் சொல்றதும் ஏதாவது வித்தியாசப்படுதா? சொல்லும் முறைதான் வெவ்வேறா இருக்கு, ஆனா பொருள் ஒரு பொருள் தான். சரிங்களா? சரி.